புதுசு புதுசா நீங்க 1000 பேர் சொன்னாலும், சித்தர்கள் ஆல்ரெடி இந்த பூமியில சொல்லிட்டு போனது ஒண்ணு தான். 4448 வகையான வியாதிகள் மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டு. வியாதிகள் வரும்னு சொன்ன அவங்களே, அதுக்கான தீர்வு ஒரு நோய்க்கு பல மருந்துகளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, குணமாக்கிர்லாங்கிற தைரியம் தான். நீங்க சொல்றீங்க, இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன விதத்துல இருந்து மருந்தே கண்டுபிடிக்காம போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா சித்தர்கள் அதுக்கெல்லாம் மருந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த மருந்த சொல்லி வச்சிருக்காங்கன்னா, நீங்க புரிஞ்சிக்காத இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அந்த மருந்துகளை அத்தனையும் நம்ம உடம்பு ஏத்துக்குதுங்கிறதே ஒரு ரகசியம் இருக்கு. ஏத்துக்காதத மருந்து லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஆனா, ஒரு மருந்த சொல்லும்போதே சித்தர்களுடைய ஆய்வு எங்க போய் நிக்குதுன்னா, அந்த மருந்தை நம் உடல் ஏற்றுக்கொள்ளும்ங்கிறது வரைக்கும் தெரிஞ்சு தான் அந்த மருந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஏத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு மருந்த இந்த உடம்பு ஏத்துக்குது தன்னைத்தானே சரி பண்றதுக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார அந்த மருந்திற்கான மூலக்கூறு. இப்ப துளசி ஒரு உருண்டை இப்படி எடுக்கிறீங்கன்னா, அந்த துளசியில இருக்க 100ல 1 பங்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் அதோட சத்து இருக்குன்னு அர்த்தம்.